ஆள் கொஞ்சம் லேட் பண்ணி யாரும் காலையில் அபிஷேகம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மிராக்கள் நடந்திருக்குங்க. நீ உட்காந்துக்கோங்க. ஐயா சொல்லியிருந்தாரு, இந்த சுரட்சல் வந்து எல்லாமே இங்கே கணபதி இருக்கார், உலகமே இதில் தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது என்னது ஒரு வட்டத்துக்குள்ளே அது ஐயா சொல்லிகிட்டு இருந்தார். அப்போ என் மனசு உள் உணர்வுக்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருந்தேன், பகவானே என் வீட்டில் இருக்கீங்களே, சின்ன வடிவத்தில் இருக்கீங்களே, அது எனக்கு கீழே இருந்து கிடச்சிது. யாரோ போகிற வழியில் ஒரு சின்ன என் கால்பட்டு கிடச்ச விநாயகரை அது இவ்வளோ உருவம் வந்துருச்சு. விநாயகர் கழுகி அபிஷேகம்லாம் பண்ணிட்டு வரும்போது இவ்வளோ பெரிய விநாயகர் குண்டாக இருக்கார். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தீங்க, இந்த மாதிரி விநாயகர் வந்து இந்த உலகமே சுருட்சியாக இருக்காருன்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகம் என்னோடய வீட்டில் இருக்கிற விநாயகர்த்தையும் சொன்னேன், அப்பா நீங்கள் சின்ன உருவமாக இருக்கீங்க, நீங்கள் இங்கே பெருசாக உலகமே கைக்குள்ளே இருக்குல்லப்பா அப்படி என்பது. அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் ஆனப்போ காய்ச்சி கொடுத்தாரு. எப்படின்னா அப்பா அம்மா முருகன் வந்து வெயிலில் இருக்காங்க, அப்புறம் விநாயகர் வந்து பெரிய ஒரு ரூபமாக எனக்கு காமிச்சு கொடுத்தாரு. அப்போ நான் அந்த உருவத்தை பார்த்து எனக்கு என்னால் முடியல. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் ஒரு பவர் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா இது என் குடும்பத்திலேருந்து வந்திருக்கு பார்த்துக்கோ அப்படின்னு விநாயகர் பெரிய ரூபத்தில் எடுத்து காமிக்கிறாரு. அப்போ எனக்கு ஒரு அது பார்க்குறக்கு பயம் இல்லைங்க, போதுப்பா எனக்கு இந்த காட்சி கொடுத்தது என்னால் தாங்க முடியலைன்னு சொல்லிட்டு என்னோட உள் உணர்வுலேருந்து வெளியே வந்துட்டேன். கண் திறந்து அந்த அபிஷேகம் பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி முருகரை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியவே தெரியாதுங்க. இந்த இந்த மீட்டிங்க்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது எனக்கு கிஃப்டில் இருந்து ஒரு இது கிடச்சிதுங்க, முருகனோட வேல் கிடச்சிது. அந்த வேல் வந்து நேற்று தான் வீட்டில் வந்து அபிஷேகம்லாம் பண்ணிட்டு வரும்போது கோயிலாக நான் போகிறேனே, அபிஷேகத்தை தானே பார்க்குறேன், நீங்கள் பேசுகிறீங்களா மனுஷங்கிட்ட, அந்த உணர்வு எனக்கு எப்போ கிடைக்கும்னு கேட்கும்போது, நீ எங்கேயும் போவாத, நீங்கள் வா, இந்த சபைக்கு வா, உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன், வழி நடத்தி தரேன்னு என் உள் உணர்வை பேசுகிறாங்க. அப்போ நான் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட்கிட்ட நான் பர்மிஷன் கேட்கணும். சரிங்க அப்படிங்க, ஒரு நாள் போயிட்டு வரேங்கன்ட்டு, சரி உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே இவர் சொல்லும்போது அந்த வேலோட மகிமையும் முருகனோட மகிமையும் எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. அவ்வளோ பிடிக்காதுன்னு அவரை பற்றி தெரியாதனால வழிபாடு கும்பிட மாட்டேன். இந்த ரெண்டு மிராக்கள் என் உள் உணர்வுக்குள்ளேயே எனக்கு ரொம்ப வெளிப்படையாக காமிச்சு கொடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி, சந்தோஷம். அகத்திய பெருமான்கிட்ட சொல்லியாச்சு, நீங்கள் சொன்னதப்புறம் அகத்திய பெருமானை கேட்டுக்கிட்டு இருக்காரு. என் குடும்பம்னு சொன்னது சிவ குடும்பத்தில் இருந்து முருகப்பெருமான அம்பாள் சிவபெருமான் குழந்தை ரூபத்தில் வேல் வச்சிருக்காரு. இதுதான் என்னோட குடும்பம். என் தாய் தகப்பனார்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச சக்தின்ட்டு அவங்க பாதத்தில் இருந்து ஒரு ஒளிவட்டம் கோல்டன் கலரில், அது என்னால் பார்க்க முடியலைங்க. அவரோட உருவம் பெரிய உருவமாக போகுது, எத்தனையோ கைகளெல்லாம். நான் சின்னதாக நினைக்காத எனக்கு இவ்வளோ பெரிய உருவத்தை தான் நான் இருக்குது அப்படின்னு. எனக்கு அதை பார்க்கக்கூடிய சக்தி இல்லை தாங்கிறதுக்கு. போதுப்பா இந்த காட்சியை சொல்லிட்டு நான் அப்படி கண் திறந்து அபிஷேகத்தை நான் பார்த்துட்ருக்கேன். அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். இயல்பு நிலைதனில் சபையினுடைய அளவென்பது சிறிய அளவான இயல்பு நிலை சபையாக இருந்த பொழுதும் இதன் பேராற்றல் லோகங்கள் கடந்த ஆற்றல் என்பதை நீ கண்ட காட்சியின் மூலமாக உணரப்பெற்றாய் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். மூர்த்தி சிறிதானாலும் அதன் கீர்த்தி பெரிதென்று உரைப்பார்கள். அமர்ந்திருந்த விநாயக மூர்த்தியினுடைய அற்புதமான நிலை, அவ்விநாயகன் ஒவ்வொருவர் இல்லத்திலும் இருக்கும் விநாயக ஆற்றலோடு இணைந்து மிளிர்வான் என்று இவன் கூறிய அற்புதமான வார்த்தையினுடைய உண்மை ஊர்ஜித கூற்று அது என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். உருவத்தில் பெரிதாக சிவ குடும்பத்தை கண்டாய் என்று சொன்னாய், இது என் குடும்பம் என்று அகத்தியன் வாழ்த்து. ஓம் அகதீசாய நமக. சபை என் குடும்பம், என் குடும்பத்தினுடைய தலைவன் அமர்ந்து அவன் குடும்ப உறுப்பினர்களை நிர்வாக நிலை கொண்டோர்களை எல்லாம் ஒன்றாக அமர வைத்து காட்சி அளிக்கின்ற நிலைதனை கண்டாய் என்று அகத்தியன் வாழ்த்துகிறான். ஓம் அகதீசாய நமக. திருமுருகனை எமக்கு தெரியாது, அவன் ஆற்றல் மகிமை புரியாது என்று உரைத்தாள். ஆனால் திருமுருகனுக்கு உன்னை தெரியும் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றான்.
ஓம் அகதீசாய. படைத்த ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் அற்புதமாய் சிவம் குடியிருக்கின்ற பொழுது சிவ குடும்பங்கள் குடியிருக்காதா என்ன என்ற அகத்தியன் வினவுகின்றோம். ஓம் அகதீசாய. அற்புதமாய் நல்லாசிகள் வழங்குகின்றோம். நற்காட்சிகள் பெற்றாய். இதுதான் சபை நாடி வந்தோருக்கு இறையாற்றல் என்றால் என்ன, பக்தி நிலை என்றால் என்ன என்று அறியாதோர்களையும் அற்புதமான ஞான நிலையினுடைய உச்சகட்டத்தில் அமர வைக்கின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற ஒரு ஞானி அமர்ந்திருக்கின்ற சபைதான் இச்சபை என்ற அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலை அப்பணியை தான் சபையிலிருந்து சித்தன் மூலமாக ஒவ்வொரு சீடர்களின் மூலமாக யாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மண்டலங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு கிளை சபைகள் மூலமாக அச்சீடர்களின் மூலமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் யாம் என்ற அகத்தியன் வாழ்த்துகின்றோம். அப்பணியினுடைய அற்புதமான நிலையில் நீ கண்ட காட்சி உன்னுடைய நிலை உயர்கின்ற அற்புத நிலையோடு ஞான நிலை உயர்வதோடு உன்னுடைய அருள்பணி இகலோக பணியும் உயர்ந்து நிற்கும் உன் சரணாகதி நிலைக்குள் இருந்தென்ற அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புதமாய் ஒவ்வொரு சச்சங்க பெருவிழாவிலும் உமது தலத்தில் நடைபெறுகின்ற சச்சங்க பெருவிழாவில் உன்னதமாய் கலந்திருந்து அதற்கு உம்மால் என்ற கைங்கரிய நிலையையும் வழங்கி உன்னுடைய கைங்கரிய பணியும் ஆற்றி வளம்பெற அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இது அவங்க இப்போவே ஆற்ற ஆரம்பிச்சிச்சு பணியை. அவங்களோட நட்பு வட்டங்களில் அவங்களோட குழுமங்களில் வந்து சபையோட அந்த காணொளிகளை வந்து இன்றைக்கே இந்த அம்மா வந்து இன்றைக்கே அந்த அந்த விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டியே நீங்கள். நடைபெறக்கூடிய சற்சங்க விழாவில் உங்கள் சார்பாக சீடர்கள் அதிக அளவில் கலந்துக்கிடுவதற்கும் அகத்திய பெருமான்ட்ட ஆசி கேட்டு சூட்சம் ஆசி உங்களை வந்தடைய சொல்லி அப்புறமா அவரோட இன்னும் அங்கே ஆட்கள்லாம் இருக்காங்க, நம்ம ஆட்கள் அவங்களோட கோவையில் பணி செஞ்சு அற்புதமான சச்சங்க நிகழ்வுக்கு ஏற்பாடு பண்ணக்கூடிய நிகழ்வு அகத்திய பெருமான் கொடுக்கட்டும். தயாராக இருக்கின்றோம். உனது மண்டலத்தை புரட்டி போட அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஜெகத்தியமே அகத்தியம்.